வாரத்தில் முதல் நாளே லீவ் போட்டாச்சு. சரி, 2வது நாள் கிளம்பி வெளியில் போனால் இந்த கிளைமேட்டுக்கு எவன்டா ஸ்கூலுக்கு போவான்ற மாதிரி அந்த மாதிரி சில் கிளைமேட்டுங்க. அப்படி நம்ம வீட்டு வண்டியை பார்த்தா ஃபுல்லாக பனி பேஞ்சு இருந்தது. அதில் அப்படியே சும்மா பேர் எழுதிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. தோசை மாவிலேயே இன்னைக்கு என்னடா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் ராகி மாவு கண்ணில் பட்டுச்சு. அது மாதிரி நேற்று மீந்த ரைஸ் கொஞ்சம் இருந்துச்சு. கடகடன்னு காலையிலேயே ராகி கூழ் பண்ணிட்டு என் ரோட்டுக்கார கூப்பிட்டு, ஏங்க இனிமேல் நம்ம ஹெல்த்தியாக தாங்க சாப்பிடணும், அதனால காலையில் ராகி கூழ் பண்ணியிருக்க, சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பிடுங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவர் காலையில் ரைஸ் சாப்பிட மாட்டார். நம்பி அவரும் கூழ் குடிச்சிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டார். எப்படியும் ஆஃபீஸில் போய் நல்லா தூங்கிட்டு இருப்பார் காலையிலே ரைஸ் சாப்பிட்டு. சூப்பர் மார்க்கெட் போயிருந்தப்ப அகர் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி, பாப்பாவுக்கு செஞ்சு தரலான்னு புதுசாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு கேரமெல்ல ஜெல்லி பண்ணலாம் அப்படின்ட்டு கடகடன்னு செஞ்சுட்டு இருந்தேன். கை சுட்டது தான் மிச்சம். நல்லா காந்து போயிடுச்சு போல். நல்லா பெரிய அடுப்பில் வச்சுட்டேன். இருந்தாலும் செஞ்சு பார்ப்போமேன்னு செஞ்சேன். அந்த ஜெல்லி நல்லா வந்திருந்தது. பட் கீழே இருந்த அந்த கேரமல் பார்த்திங்கன்னா ஒரே கசப்பு. என் ரோட்டுக்கார் சாப்பிட்டாரு நான் எது செஞ்சு கொடுத்தாலும். ஆனால் என் பொண்ணு வேணான்னுடுச்சு.